பீஷ்மரால் அபகரணம் செய்யப்பட்ட காசி மகாராஜாவினுடைய மூத்த மகள் அம்பா தான் விரும்பிய காதலனையும் திருமணம் செய்ய முடியாமல், தன்னை அபகரணம் செய்த பீஷ்மரையும் திருமணம் செய்ய முடியாமல் சிவனை நாடியதன் பேரில் அவர் தருகிற யோசனையாக, இந்த ஜென்மத்தில் உனக்கு அது சாத்தியமில்லை, இது அடுத்த ஜென்மத்திலே தான் நிறைவேறும் என்ற கூற்றுக்கு இணங்க அவள் தன்னை தீமூட்டி மாய்த்து கொண்டு விடுகிறாள். இதுவரை நேற்று நாம் கூறியிருந்தோம். இன்று சாந்தனுவினுடைய 2 புதல்வர்களில் ஒருவன் கந்தர்வ போரிலே இறந்துவிட, சந்தானங்கள் இல்லாமல், அதாவது வாரிசு இல்லாமலே இளைய மகன் விசித்திர வீரியனும் இறந்து விடுகிறான். அஸ்தினாபுரத்தினுடைய ஆட்சி பிரச்சனைக்குரியாகிறது. ராணியான சத்யாவதி யோசிக்கிறாள், என்ன செய்யலாம்? மூத்த மகன் பீஷ்மரை அழைக்கிறார். இதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன பீஷ்மா? மாதே, நான் இதில் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் மீது எனக்கு மரியாதை அதிகம். நீங்கள் சொல்லுவதை செய்ய எண்ணம் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். என்னுடைய புத்திரர்களினுடைய விதவை பெண்களுக்கு நான் சந்தானத்தை உருவாக்க நினைக்கிறேன். காரணம், எனக்கு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது அஸ்தினாபுரத்தை ஆளுவதற்கு ஒரு அரசனை நியமிக்க வேண்டும் என்பதுதான். இது எப்படி சாத்தியம் என்று பீஷ்மர் கேட்கிறார். முதலில் தேரை கொண்டு வா என்று கட்டளை இடுகிறாள். தேர் வந்து விடுகிறது. வியாச முனிவனுடைய ஆசிரமத்திற்கு தேரை செலுத்து. அது எதற்கு அம்மையே என்று கேட்கிறான் பீஷ்மர். விசித்திர வீரியன் சித்ராங்கனை போல வியாசனும் எனக்கு ஒரு மகன்தான். இப்போது வேறு வழி இல்லாமல் தான் வியாசனுடைய ஆசிரமம் நோக்கி செல்லுகிறோம். வாரிசுகள் இல்லாமல் போகும்போது நியோக்கிய முறையில் வாரிசுகளை தேடிக்கொள்வதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது பீஷ்மா என்று சொல்கிறார். நியோக்கு என்பது நம்முடைய மொழியில் இல்லீகல் என்று சொல்லுகிறோமே, ஆங்கிலத்தில் முறையற்ற அல்லது இரகசியமயமான என்ற பொருளை கொள்ளலாம். ஹிந்தியிலே நான் மகாபாரதத்தை படித்ததனால் ஹிந்தியினுடைய நேரடி சொல்லைத்தான் இங்கே உபயோகிக்க வேண்டியதாக இருக்கிறது. நியோயோக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஒன்று எனக்கு அறிவுக்கு இன்னமும் எட்டவில்லை. இதை வியாசர் சம்மதிப்பாரா, உடன்படுவாரா என்ற ஐயப்பாட்டு கேள்வியை பீஷ்மர் கேட்கிறார். ஏன் மாட்டான்? என் மகன்தானே வியாசன் என்று கூறுகிறார். ஆச்சரியப்படுகிற பீஷ்மருக்கு வியாசன் எப்படி தன் மகனானார் என்பதை விளக்குகிறார். தான் கன்னி பருவத்திலே இருந்த காலத்திலே யமுனா நதியை கடக்கும் பொருட்டு படகோட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்திலே ஒரு நாள் நண்பகல் பொழுதிலே பராசரர் என்ற முனிவர் தான் யமுனை நதியை கடக்க வேண்டும் என்று கோருகிறார். அவரை படகிலே அமர்த்து ஆற்றிலே பயணிக்கும்போது அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த தருணத்தில் நான் ஒரு பெண்ணை கூடினேன் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு பெரிய ஞானி தீர்க்கதர்ஷினை கிடைப்பான். பெண்ணே, இதற்கு நீ உதவ வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? நான் கன்னி பெண்ணாயிற்று என்று சத்யவதி, அன்றைக்கு மச்சகந்தி என்ற பெயரிலே இருக்கிறவள் கூறுகிறாள். அதை மாற்றுவதற்கு என்னால் முடியும். உன்னை இப்போதே பருவ பெண்ணாக மாற்றுகிறேன். ஐயா, அது வாஸ்தவம் ஐயா. என் மேலே மீன் வாடை அடிக்குமே, அதை எப்படி பொறுத்து கொள்வீர்கள்? மீன் வாடை வீசுகின்ற உன் மேனியை பரிமளம் வீசும்படியாக நான் செய்கிறேன். சரி, எல்லாம் சரி. அதற்கு மேலே ஏதேனும் அது காரணமாக குழந்தை ஏதும் பிறந்து விட்டால் என் கதி என்ன? குழந்தை பிறந்தாலும் மீண்டும் நீ கன்னியாகவே இருப்பாய். அதற்கான வரத்தை நான் நல்குவேன் என்று பராசர முனிவர் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றி விடுகிறார். அதன் காரணமாக
வியாசர் பிறக்கிறார். இந்த உலகத்திற்கு ஒரு ஞானி அறிமுகமாகிறார். அந்த வியாசன்தான் பின்னாளிலே மகாபாரதத்தை எழுதிய எழுத்தாளர். அவரிடம் செல்லுகின்ற போது அவர், தாயே, நான் எப்படி இதை செய்ய முடியும்? உங்கள் ஆணையால் மீறுதற்கு இல்லை. இருந்தாலும் நானும் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவனாயிற்று. தாய் கட்டளைக்கு நீ பணியத்தான் வேண்டும் வியாசா என்று கூறிய பிறகு நமக்கு முழுக்க முழுக்க விரும்பாத ஒரு நடைமுறை மகாபாரதத்திலே தென்படுகிறது. அதை நாளை பேசுவோமா?